அமாவாசை அன்று எந்த ஒரு ஒளியினுடைய துணையும் இல்லாமல், எந்த ஒரு வெளிச்சம் நம்முடைய கரத்தில் இல்லாமல் நம்மால் நடந்து செல்ல முடியாது. ஏதோ ஒரு விளக்கு நம்முடைய கரத்தில் இருக்க வேண்டிய ஏதோ ஒரு விதமான விளக்கு இருந்தால்தான் அமாவாசை அன்று நம்மால் இந்த இந்த பூமியிலே நமக்கு தெரிந்த பாதையாக இருந்தாலுமே நம்மால் நடந்து செல்ல முடியும். இங்கே யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த உலகத்தில் இருக்கிற பாவம் ஒரு மனிதனை என்ன செய்யுமானால், அவனை இந்த அமாவாசை இருளை போல அவனுடைய வாழ்க்கை இருளாக்கிவிடும். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவனுடைய மனதை எப்பொழுதும் இருளாகத்தான் இருக்கும். கெட்ட சிந்தனைகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட காரியங்கள், இப்படிப்பட்டவைகளையே சிந்தித்து, மோசமானவைகளை சிந்தித்து செய்து, இப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும். இருளாக இருக்கிறதான மனிதனுடைய வாழ்க்கை. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வெளிச்சம் வந்தால்தான் என்னுடைய வாழ்க்கை மாறும். அந்த வெளிச்சமாக யார் இருக்கிறார்கள்? இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதுதான் கிறிஸ்மஸின் அழகு. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் இருளினால் நிறைந்திருக்கிற பொழுது, பாவம் என்கிற இருளினால் நிறைந்திருக்கிற பொழுது, அதற்குள்ளே நீதி என்கிற ஒரு ஒளியை தருவதற்காக இயேசு இந்த பூமிக்குள்ளே ஒளியாக கடந்து வரும். வேறு எந்த ஒளியும் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க முடியாது. இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க முடியும்.